ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இன்ஸ்டன்டா பயன்படுத்தக்கூடிய ஒரு ஹேர் டை தான் பார்க்க போறோம். இந்த ஹேர் டை 70-80 வயசானாலுமே உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்குங்க. அவங்களுடைய தலையில என்னைக்குமே நம்ம வெள்ளை முடி பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு சூப்பரான ஹேர் டை தான் இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். இந்த நேச்சுரலான ஹேர் டைய நம்ம பயன்படுத்திட்டு வரும் பொழுது நம்மளுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது, அலர்ஜி ப்ராப்ளம் எதுவுமே வராது. வாங்க இந்த ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளார போய் பார்த்துடலாம். ஹேர் டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு அடி கனமா இருக்கிற பாத்திரமா எடுத்துக்கோங்க. நான் வந்து இரும்பு கடாய் எடுத்திருக்கேன், பட் நீங்க அடி கனமா இருக்கிற ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ இதுல நம்ம வந்து கருஞ்சீரகம் 3 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இந்த கருஞ்சீரகம் நம்மளுடைய முடியை வந்து நல்லா கருகருன்னு ஆக்கி கொடுக்கும். அதே மாதிரி இந்த ஹேர் டைல பயன்படுத்தும் போது நம்மளுக்கு ஹேர் க்ரோத், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேல்ப்ல எல்லாம் படுற மாதிரியே இந்த ஹேர் டை அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஸ்கேல்ப்ல வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகி ஹேர் க்ரோத் வந்து செம்மையா இருக்குங்க. இப்போ இதை வந்து நம்ம வறுக்க போறோம். சிம்மில் வச்சுக்கோங்க. ஃப்ளேம் வந்து நல்லா சிம்மாக இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னே வறுபட்டுரும். இப்போ கருஞ்சீரகத்தை வறுக்கிற பதம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இதுலேருந்து ஒரு எண்ணெய் பிசுக்கு வரும். அந்த எண்ணெய் பிசுக்கு வர வரைக்கும் இந்த கரிஞ்சீரகத்தை நம்ம வறுத்துக்கணும். சிம்மிலேயே வச்சு வறுத்துக்கோங்க. இதை போட்டு ஒரு 2 கிளறினதுக்கு அப்புறமா இதில் வந்து வெந்தயம் வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கருஞ்சீரகம் 3 டீஸ்பூன்னா வெந்தயம் வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் வந்து நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா வந்து கருமையாக்கி கொடுக்கும். அதே மாதிரி ஹேரை வந்து நல்லா ஷைனிங்காக வச்சிருக்கிறதுக்கு இந்த வெந்தயம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ இதையுமே நம்ம வந்து வறுத்துக்க போகிறோம். ரெண்டையுமே கரெக்டான பதத்தில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ஹேர் டைய நம்மளுக்கு எப்பெல்லாம் வெள்ளை முடி தெரியுதோ அப்பெல்லாம் ஒரு துளி எடுத்து நம்மளுடைய வெள்ளை முடியில அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படியே கருகருன்னு இருக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஹேர் டை அப்ளை பண்ண மாதிரியே தெரியாது. இதுல வந்து நம்மளுக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கு. நம்ம இதை வந்து ரெகுலரா வந்து மாசம் மாசம் அப்ளை பண்ணணும், வாரம் வாரம் அப்ளை பண்ணணும் அப்படின்லாம் கட்டாயம் கிடையாதுங்க. இதை வந்து நீங்க எப்பெல்லாம் வெள்ளை முடி தெரியுதோ அப்பெல்லாம் ஈஸியா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது நம்ம இதை வந்து இன்ஸ்டன்டா செய்து வச்சுக்க போறோம். பயன்படுத்துற மாதிரி இன்ஸ்டன்டா பயன்படுத்துற மாதிரி செய்து வச்சுக்க போறோம். தேவைப்படும் போது இன்ஸ்டன்டா எடுத்து அதை அப்படியே அப்ளை பண்ணிடுவாங்க. ஈஸியான வேலை தான் இந்த ஹேர் டைய நம்ம அப்ளை பண்ணும்போது. ரொம்ப நேரம் தலையில வச்சுக்கணும், வச்சு ஹேர் வாஷ் பண்ணணும் அப்படிலாம் அவசியமே இல்லைங்க. நீங்க எப்பெல்லாம் வெள்ளை முடி தெரியுதோ அந்த டைம்லலாம் இந்த ஹேர் டையை ஒரு துளி எடுத்து அந்த வெள்ளை முடியை மறைச்சிக்கலாங்க. எப்பயுமே நம்மளுடைய கண்ணுக்கு வந்து வெள்ளை முடி தெரியவே தெரியாது. உங்களுக்கு எவ்வளவு வயசானாலும் சரிங்க, 70-80 என்னங்க 100 வயசானாலுமே நம்ம தலையில வெள்ளை முடியை பார்க்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு செம்மையா இது வந்து ரிசல்ட்டை கொடுக்கும். இப்ப பாருங்க, கலர் சேஞ்ச் ஆகுது இல்லையா வெந்தயம். இந்த டைம்ல கருவேப்பிலை ஒரு பிடி அளவு சேர்த்துக்கோங்க. நான் காஞ்ச கருவேப்பிலையே சேர்த்துக்கிறேன். நீங்க பச்சையை கூட சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, கருவேப்பிலையும் நல்லா நிறம் மாறணும். இந்த 3 பொருளோட நம்ம இன்னொரு பொடியும் சேர்க்க போறாங்க. அது வந்து நம்மளுடைய வெள்ளை முடிகளை நிரந்தரமா கருமையா ஆக்கிறதுக்கும் நிறைய ஒரு பெனிஃபிட் கொடுக்குங்க. இந்த ஹேர் டைய நம்ம பயன்படுத்திட்டு வரும் பொழுது நம்மளுடைய வெள்ளை முடி பிரச்சனைக்கு நிரந்தரமான தீர்வு கிடைக்குங்க. பாருங்க, கருஞ்சீரகம் நம்ம போட்ட 3 பொருட்களுமே, கருஞ்சீரகம், வெந்தயம், அடுத்து கருவேப்பிலை, 3 பொருள் போட்டிருக்கோம்ல, எல்லாமே நல்லா கருகருன்னு கருகிருச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி இதுல வந்து 2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. மஞ்சத்தூளை சேர்த்த கையோடையே நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த சூட்லயே மஞ்சத்தூள் வந்து நல்லா ரெடி ஆயிரும் நம்மளுக்கு. இந்த மஞ்சத்தூளை சேர்க்கறதுனால இது வந்து நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுங்க. ஹேர்ல இருக்கிற ப்ராப்ளத்தை இந்த ஹேர் டைல வந்து இந்த மஞ்சத்தூளை சேர்க்கும் போது நம்மளுடைய ஸ்கேல்ப்ல இருக்கிற இச்சிங் ப்ராப்ளம், அதாவது பார்த்தீங்கன்னா புண்கள் இருந்துச்சுன்னா இதெல்லாமே இந்த மஞ்சள் வந்து நல்லா கிளியர் பண்ணும். மஞ்சத்தூளை சேர்க்கறதுனால முடி வந்து கொட்டும் அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். மஞ்சத்தூளில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் செஞ்சே வந்து விற்கிறாங்க. நம்மளுடைய
சேனல்லையும் நம்ம ஆயில் போட்டிருக்கோம். நிறைய சேலும் ஆகிட்டு இருக்கு. நல்ல பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியிருக்காங்க. பாருங்க, நம்ம போட்ட மஞ்சளோட கலரும் நல்லா மாறிடுச்சு பாருங்க. அவ்வளோ. இப்போ நம்ம இதை நல்லா ஆற வச்சிட போறோம். ஃபேன் காத்துல நல்லா ஆற வச்சிருங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை நம்ம பொடி பண்ணி எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க, நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வரலாம். பாருங்க, அரைச்சிட்டு வந்தாச்சு. நம்மளுக்கு சலிக்கிற மாதிரி பவுடர் ஃபார்ம்ல கிடைக்காது. ஏன்னா இதுல வந்து கரிஞ்சீரகம் சேர்த்துருக்கிறதுனால இது கொஞ்சம் ஆயிலியா தான் இருக்கும். ஆனா அரைக்கும் போதே நல்லா நைஸா அரைச்சுக்கணும். இப்ப பாருங்க, சாதாரணமா இந்த பவுடரை மட்டுமே எடுத்து நம்ம அப்ளை பண்ணலாம். இங்க பாருங்க, நல்லா கை பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க, நல்லா அப்ளை ஆகிரும் ஹேர்ல. இந்த பவுடர் மட்டுமே எடுத்து ஹேர்ல அப்ளை பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா பாருங்க, கையில எப்படி வந்து அப்புது பாத்தீங்களா? இது மாதிரி தான் ஹேர்லயும் நல்லா பிடிச்சிக்கும். பட் வந்து இதோட நம்ம வந்து ஆயில் மிக்ஸ் பண்ணியும் நம்ம அப்ளை பண்ணலாம். இல்லைன்னா ஆலோவேரா ஜெல் இருந்துச்சுன்னா, அதாவது கடையில வாங்கின ஜெல்லா இருந்தா ரொம்பவே நம்மளுக்கு வந்து கரெக்டான பதத்துல ஹேர் டை கிடைக்கும். அது இருந்தாலும் ஒயிட் கலர் ஜெல் விற்கும் பாருங்க, அதை வாங்கியும் நீங்க இந்த பவுடரோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பவுடர்ல வந்து நம்ம நிறைய செய்திருக்கோம் இல்லையா, இந்த பவுடரை இதை வந்து நீங்க ஒரு பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணிட்டு நம்மளுக்கு எப்ப வேணுமோ அப்பெல்லாம் எடுத்து ஹேர்ல அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து கெட்டு போகவே போகாது இந்த பவுடரு. இப்ப பாருங்க, நம்ம இப்ப எவ்வளவு தேவையோ அது மட்டும் நான் எடுத்துக்கிறேன். பாருங்க, கொஞ்சமா எடுத்துட்டு இப்போ இந்த ஹேர் டை பவுடர்ல நான் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்க விளக்கெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நான் விளக்கெண்ணெய் எதனால சேர்க்கிறேன்னா கொஞ்சம் கன்சிஸ்டன்சி வந்து நல்லா திக்கா கிடைக்கும், அதுக்காக நான் சேர்த்துக்கிறேன். இங்க பாருங்க, நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. போதும், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு போதும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டிலாம் இருக்கக்கூடாது. பாருங்க, சூப்பரான இன்ஸ்டன்டா பயன்படுத்தக்கூடிய ஹேர் டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இதுல சேர்த்திருக்கிற பொருட்கள் எல்லாமே நேச்சுரலான பொருட்கள் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு எந்த விதமான சைனஸ் ப்ராப்ளமோ, நிறைய வந்து இச்சிங் ப்ராப்ளம், நிறைய ஹேர்ல டேமேஜ் ஆகும் இல்லையா, சில ஹேர் டே எல்லாம் கெமிக்கல் ஹேர் டே எல்லாம் அப்ளை பண்ணும்போது நிறைய டேமேஜஸ் வரும். அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அதே மாதிரி இன்ஸ்டன்டா நம்ம பயன்படுத்தி இந்த நரைமுடிகளை நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம். ஒரு துளி போதும். பாருங்க, இந்த அளவுக்கு எடுத்தீங்கனாலே போதும், முடி ஃபுல்லாவே நம்ம கவர் பண்ணிடலாம். ஒட்டுது பாருங்க ஹேர் கையில. இதை நான் வாஷ் பண்ணியும் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ஹேர் டைய அப்ளை பண்ணி பாருங்க. இதை அப்ளை பண்ணும்போது தலையில எண்ணெய் இருந்தாலுமே பரவாயில்ல, நீங்க அப்ளை பண்ணிட்டு நீங்க எங்க வேணாலுமே போயிட்டு வரலாங்க. எண்ணெய் அப்ளை பண்ண மாதிரியும் தெரியாது. நம்ம கொஞ்சம் தான் ஆயில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால சாதாரணமா நம்ம வந்து ஹேரை வந்து நல்லா வந்து சீவிட்டு எங்க வேணாலும் போயிட்டு வரலாம். வெள்ளை முடி தெரியவே தெரியாது. வெளியெல்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்ப வந்து நீங்க ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம ஹேர் வாஷ் பண்ணா இது போயிடுங்க. ஹேர் வாஷ் பண்ணும்போது ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணும்போது போயிடும், கண்டிப்பா போயிடும். நான் அதை தான் சொல்றேன். கமெண்ட்ல வந்து ஃப்ராட் அப்படின்னு சொல்லாதீங்க. ஹேர் வாஷ் பண்ணா போயிடும். ஏன்னா இது இன்ஸ்டன்ட் ஹேர் டை தான். நம்மளுடைய தேவைக்கு ஏற்ப நம்ம வந்து இதை ஹேர் டைய பயன்படுத்திக்க போறோம். வெள்ளை முடியை மறைச்சு வச்சுக்க போறோம், அவ்வளவுதான். பட் இதை வந்து நீங்க ரெகுலரா செஞ்சுட்டு இருக்கும் போது நம்மளுக்கு வந்து வெள்ளை முடிகள் எல்லாமே நிரந்தரமா கருப்பாயிடும். ஏன்னா இதுல சேர்த்திருக்கிற எல்லாமே இன்கிரீடியன்ட் வந்து நேச்சுரல் தான். அதனால இளநரை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஃபியூச்சர்ல நரைமுடிகள் வரதை வந்து கட்டுப்படுத்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.